நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்து இவர்கள் பரலோக ராஜ்யம் வரலாம், இவர்கள் பரலோக ராஜ்யம் வரக்கூடாது என்று அழைக்காமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஆல் பீப்புள், எல்லோருக்கும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றார். யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ரட்சிப்பு வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் வரலாம். கீழ்ப்படிந்து மனமும் வந்து வருபவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்கிறார். உதாரணமாக, நோவா உண்டாக்கிய பேழைக்குள் செல்ல ஒரே ஒரு வாசல் மட்டும் இருந்தது. அதில் பிரவேசித்த நோவா குடும்பத்தார் 8 பேருக்கு மட்டுமே உண்டாக்கப்படவில்லை. அந்த பேழைக்கு பிரவேசிக்க வேண்டுமானால் வாசல் மிக சிறியது, குறுகிய வாசல் வழியாக யார் வேண்டுமானாலும் வரலாம். இந்த மகா அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள கீழ்ப்படிந்தவர்கள் 8 பேர் மட்டுமே. இந்த 8 பேர் மட்டுமே இதே பேழைக்குள் பிரவேசிக்கப்பட்டிருந்தார்கள், அனுமதிக்கப்பட்டார்கள் என்று தவறுதலாக போதகர்கள் போதிப்பதுண்டு. அப்படி அல்ல. நோவா அன்றும் எல்லோரையும் அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள அழைப்பு விடுவித்தார். இந்த நோவா குடும்பத்தார் 8 பேர் மட்டுமே மனமு வந்து முழு மனதுடன் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்கிறார். மற்றும் ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பரிசுத்த வேதம் சொல்லுவது, விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும், ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் என்றும் சொல்கிறார். இன்னார் விழுந்து போவார்கள் என்று யாரையுமே குறிப்பிடப்படவில்லை. யூதாஸ் காரியத்தும் கெட்டு போகும்படி முன் குறிக்கப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து சீசரிடம் 12 பேர்களாகிய உங்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தை முன் வந்து அந்த இடத்தை தெரிந்து கொண்டான். அவர் சொன்னது உங்களில் ஒருவன், ஆனால் யூதாஸ் காரியத்தை தெரிந்து கொண்டான். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்திய வசனத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவஜனமே, தேவ அழைப்பு என்பது ஓப்பன் காலிங். எல்லோரும் ரட்சிக்கப்பட அழைப்பும் தருகிறார். ஆமென். God bless you.